ஹீரோ ப்ளஸர் ப்ளஸில் என்னென்ன வேரியண்ட்டு சார் இருக்குது? ப்ளஸர் ப்ளஸ்ஸு 110 சிசி வேரியோமெட்ரிக் ஸ்கூட்டர் டைப் சார். இப்போ இந்த ஷீட் மாடலுக்கும் அலாய் வீலுக்கும் என்ன சார் டிஃப்ரெண்ட்டு? வெல்கம் டு மேகம் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து ஹீரோ ப்ளஸர் ப்ளஸ் வெஹிக்கிளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹீரோ பிராண்டை பற்றி தெரிஞ்சுக்குவோம். ஹீரோ பிராண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டூ வீலரில் வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் 19 வருஷமாக வந்து நம்பர் 1 பொசிஷனில் வந்து இருக்காங்க. இது வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டு லெவலில் இருக்கிறது அப்படின்றது ரொம்ப ஹீரோவுக்கு ரொம்ப பெருமை வாய்ந்த விஷயம். அதே போல் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 90 மில்லியன் ப்ளஸ் ஒரு ஸ்டாட்டிஃபைடு கஸ்டமரை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நினைக்கிறோம். தலைமுறையாக பார்த்து வளர்ந்தக்கூடிய ஒரு பைக் அப்படின்னு பார்த்தோன்னா அது ஹீரோ பைக் அப்படின்னு சொல்லி நம்ம தாராளமாக சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய பழனியப்பா மோட்டார்ஸ் ஹீரோ டீலர் வந்து அவங்க எடுத்திருக்காங்க. அட்ரஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா திண்டுக்கல்ல பழைய கரூர் ரோட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஹீரோ பழனியப்பா நிறுவனத்தில் ஹீரோ ப்ளஸர் ப்ளஸ் வெஹிக்கிளில் வந்து என்னென்ன வேரியண்ட் இருக்குது, BS6 வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்து அப்டேட் ஆகிருக்கு, இதோடைய ரேட் கார்டு என்ன, எல்லா விஷயமே வந்து நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ப்ரோ. வணக்கம் சார். உங்கள் பேர் சொல்லுங்களேன். என் பேர் ரோபின் சார். நான் பழனியப்பா மோட்டார்ஸில் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக வேலை பார்க்குறேன் சார். ஓகே. ஹீரோ ப்ளஸரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன வேரியண்ட் இருக்குது, எவ்வளோ சிசியில் வந்து பைக் வந்து இப்போ அவைலபிளாக, அதுவும் BS6 வந்திருக்கு ப்ரோ? ப்ளஸர் ப்ளஸ்ஸு 110 சிசி வேரியோமெட்ரிக் ஸ்கூட்டர் டைப் சார். இதில் வந்துட்டு 3 வேரியண்ட் இருக்குது சார். மொத்தம் ஷீட் மெட்டல், அலாய் வீல், ப்ளஸர் ப்ளஸ், பிளாட்டினம்னு ஸ்பெஷல் எடிஷன், மொத்தம் 3 வேரியண்ட் விட்டுருக்காங்க சார். 3 வேரியண்ட்டை பற்றி நம்ம பார்க்கலாமா? ஓகேங்க சார், பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ளஸர் ப்ளஸ் அலாய் வீலை பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃப்ரண்ட் வியூவை பற்றி இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் சார். இல்லை பிரைட்டர் ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்துட்டு ஹாலஜன் பல்பில் நம்ம கொடுத்துருக்காங்க. சாதாரண பல்பை விட இந்த ஹாலஜன் பல்பு அதிக வெளிச்சத்தை கொடுக்கும். ப்ளஸ் வந்துட்டு மல்டி ஃபோக்கல் ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. இதோட பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் சார். இப்போ வந்துட்டு நம்ம ஒரு டைமண்டில் வந்துட்டு ஒரு லைட்டை வெளிச்சத்தை அடிக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ ரிஃப்ளெக்ட் கொடுக்குமோ அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்துட்டு இதில் கிடைக்கும் சார். ப்ளஸ் வந்துட்டு இந்த குரோம் ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. இது வண்டியோட ஸ்டைலிஷை வந்துட்டு அதிகப்படுத்துது சார். அடுத்து வந்துட்டு நமக்கு இந்த இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆம்பர் விங்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு கிளியர் அந்த இண்டிகேட்டர்ஸனை கொடுக்கும் சார். ஓகேங்களா? இது வந்துட்டு அந்த குரோம் ஃப்ரண்ட்டு ஃபேஷியான்னு கொடுத்துருக்காங்க. இது வண்டியோட ஸ்டைலிஷை வந்துட்டு அதிகப்படுத்துது சார். பார்க்குறதுக்கு லக்ஸரியாக இருக்கும் சார் நமக்கு வந்துட்டு. ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு IBS பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதோட பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நம்மளுடைய ரியர் பிரேக் அப்ளை பண்ணோம், அதாவது பின்னாடி பிரேக் அப்ளை பண்ணோம் அப்படின்னா முன்னாடி பிரேக்கும் அப்ளை ஆகும் சார். ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸை வந்துட்டு இது கம்மி பண்ணும் சார். அதான் இதோட பெனிஃபிட். ஓகேங்களா? ப்ளஸ் வந்துட்டு இந்த ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம வந்துட்டு சைடில் வந்துட்டு திரும்பியில் வந்துட்டு எதிரில் வர்ற வாகனத்தோட வெளிச்சம் படுறப்ப நம்ம சைடில் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறத வந்துட்டு இது இண்டிகேட் பண்ணும் சார். அடுத்து வண்டியோட ரைட் சைடை பார்க்க போகிறோம் சார். ஓகேங்களா? இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க சார். இதில் வந்துட்டு நம்ம முன்னாடி பொருட்களை வச்சுக்கலாம். இதில் சார்ஜர் ஆப்ஷன் இருக்குது சார். அதாவது USB கேபிள் இதில் இன்செர்ட் பண்ணி சார்ஜ் போட்டுக்கலாம் சார். இதில் ஃப்ரண்ட்டில் அந்த யூட்டிலிட்டி பாக்ஸில் இதை வச்சுக்கலாம் சார். இது வந்துட்டு வண்டியோட இன்னொரு பெனிஃபிட் சார். இந்த குரோம் அக்சன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு வண்டியோட ஸ்டைலிஷை வந்துட்டு அதிகப்படுத்துது சார். இது வந்துட்டு லேடிஸ் கண்டில் சார். அதாவது பில்லியன் ரைடரோட சேஃப்டி பர்பஸ்க்காக இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து ப்ளஸ் அடிஷ்னலாக கிராப் ரயில் கொடுத்துருக்காங்க சார். இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கன்வீனியன்ஸ்க்காக ரைடரோட ஸ்மூத்னஸ்க்காக இதை கொடுத்துருக்காங்க சார். நெக்ஸ்ட்டு வந்துட்டு வண்டியோட பேக் சைடை பற்றி பார்க்க போகிறோம் சார். இது வந்துட்டு நல்லா ஸ்டைலிஷான டைல் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்துட்டு சைடு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க சார்.
வண்டியோட ஸ்டைலிஷாக அதிகப்படுத்தும், ப்ளஸ் வந்துட்டு சேஃப்டி அதிகமாக இருக்கும் சார். பேர் வந்துட்டு ரிஃப்ளெக்டர் சார். அதாவது நம்ம முன்னாடி போயிட்டுருக்கோம் அப்படின்னா பின்னாடி வர்ற வாகனங்கள் வந்துட்டு நம்ம முன்னாடி போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறத வந்துட்டு இது வந்துட்டு நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டும் சார். இது நம்மளோட சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க சார். டயர் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே டியூப்லெஸ் டயர் தான் சார். மேக்ஸிமம் எதுக்காண்டி டியூப்லெஸில் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஸ்கூட்டரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓட்டுறது வந்துட்டு லேடிஸ் தான் மேக்ஸிமம் ஸ்கூட்டர் ஓட்டுவாங்க. இடையில வந்துட்டு பஞ்சர் ஆச்சு அப்படின்னா வந்துட்டு நார்மல் டயர் அப்படின்னா பஞ்சர் பார்க்குறதுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் டியூப்லெஸ் டயர் அப்படின்னா பஞ்சர் ஆனாலும் நமக்கு 3 மணி நேரம் வரைக்கும் டியூப்பில் வந்துட்டு காற்று நிற்கும் சார். அதுக்குள்ளே போயிட்டு ஒர்க் ஷாப்பில் போய்ட்டு பஞ்சர் போட்டுக்கலாம். இது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட்டு சார். ப்ரோ, இப்போ BS4ல் வந்திருக்கக்கூடிய சைக்கிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா டயர் எல்லாமே வந்து கலட்டி தான் பஞ்சர் போடணும். டியூப்லெஸ் டயரில் எப்படி ப்ரோ? சார் இதில் வந்துட்டு நம்மளோட மேஜர் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா டயரை வந்துட்டு கழட்ட வேண்டியது கிடையாது சார். அதாவது வீலோட கழட்ட வேண்டியது கிடையாது. இதில் வந்துட்டு டியூப்லெஸ் பஞ்சர் கிட்னே தனியாக இருக்குது சார். அதை யூஸ் பண்ணி 10 நிமிஷத்துக்குள்ளே பஞ்சர் போட்டுக்கலாம் சார். இது நமக்கு வந்து டைமிங் சேவிங்கு ப்ளஸ் வந்துட்டு ஈஸியாக முடிஞ்சிடும் சார். சார் அடுத்து வந்து ஸ்கூட்டரோட லெஃப்ட் வியூ பற்றி சொல்லுங்களேன். ஓகேங்க சார். அடுத்து இன்ஜின் பார்த்தீங்கன்னா 110 cc வேரியமெட்டிக் டைப்பு சார். ஓகேங்களா. இதில் சார் ப்ளஸ் இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராம்டு ஃபியூல் இன்ஜெக்ஷன் வித் எக்ஸ்சென்ஸ் டெக்னாலஜி சார் இருக்காங்க. ஃபுட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு அடிஷ்னலாக சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க சார். ஸோ அடுத்து வந்து டாப் வியூவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ நம்ம வண்டியோட டாப் வியூவை பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு இந்த மால் ஃபங்க்ஷன் லைட்டு கொடுத்துருக்காங்க. எல்லோ கலர் எரியுது இல்லைங்க சார். அதாவது வண்டியை ஸ்டார்ட் பண்ணோன்னே இந்த லைட் வந்துட்டு ஆஃப் ஆகிடணும் சார். வண்டி ரன்னிங்கில் இருக்கையில் இந்த லைட் எரிந்தால் வண்டியில் கம்ப்ளைண்ட் இருக்குன்னு அர்த்தம் சார். நமக்கு இது ஒரு அட்வான்டேஜ் தானேங்க சார். ஓகேங்களா. அடுத்து இதிலே பார்த்தீங்கன்னா சைடு ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. எதுக்காண்டி அப்படின்னா இப்போ ரைடர் வந்துட்டு நம்ம அவசரமாக போயிட்டுருக்கோம் ஓகேங்களா. அப்படிங்கிற பட்சத்தில் சைடு ஸ்டாண்ட் எடுக்காமல் போயிடுவோம். ஸோ நமக்கு வந்துட்டு இது வந்து இண்டிகேட் பண்ணும் சார். அதுதான் சைடு ஸ்டாண்ட் இண்டிகேட்டர். சேஃப்டியில் ஆமாம். இந்த லைட் எரிஞ்சு அப்படின்னா சைடு ஸ்டாண்ட் நம்ம எடுக்கலை அப்படிங்கிறத இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பாசிங் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா சார். அடுத்து இதிலே வந்துட்டு வண்டி ரிசர்வ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த லைட் வந்துட்டு எரியும் சார். இந்த ஃபியூல் டேங்க் மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருக்காங்கல்ல, அந்த லைட் எரிஞ்சு அப்படின்னா நம்ம பெட்ரோல் வந்துட்டு ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு இண்டிகேஷன் பண்ணணும்னு அர்த்தம் சார். இதிலே வந்துட்டு இண்டிகேட்டர்னால் கொடுத்துருக்காங்க. சைடு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்துட்டு இதில் இருக்கும் சார். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஓகேங்களா, இதுக்கு பேர் வந்துட்டு ரியர் பிரேக் லாக்கு. எதுக்காண்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம இப்போ ஒரு பள்ளமான இடத்துல வண்டி சைட் ஸ்டாண்ட் போட்டு நிப்பாட்டோம் அப்படின்னா வண்டி வந்துட்டு மூவ் ஆகும். ஸோ அப்படி மூவ் ஆகக்கூடாது அப்படிங்கிறக்காக நம்மளுடைய சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க. இதை வந்துட்டு எப்படி ரிலீஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ரிலீஸ் ஆகிடும். இது முழுக்க நம்மளுடைய சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க. இதில் ஷீட் லாக் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூல் வந்துட்டு டிக்கே ஓப்பன் பண்ணி தான் ஃபியூல் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். டேங்க் கெப்பாசிட்டி 5 லிட்டர்ஸு. எப்போயுமே குறைஞ்சது 2 லிட்டராவது வந்துட்டு டேங்கில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ப்ளஸ் வந்துட்டு இந்த எல்இடி லேம்ப் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட் டைமில் விசிபிளாக இருக்கும், பொருள் எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு இந்த டிக்கியோட கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 10 kg சார். ஓகேங்களா. ப்ளஸ் வந்துட்டு அப்படி இல்லைனா ஹெல்மெட் கூட இதில் நம்ம வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் புக் இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு இந்த ஃபஸ்ட் எய்டு கிட்டு, டூல்ஸ் கிட்டு எல்லாமே இதில் இருக்குது சார். ஓகேங்களா சார். ஹீரோ ப்ளஸர் ப்ளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் லேடிஸ் வந்து ஓட்டுறதுக்கு வந்து ரொம்ப ஃபீச்சர்ஸ் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதுவும் சேஃப்டியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா பெனிஃபிட்டுமே வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஹீரோ ப்ளஸர் ப்ளஸில் என்னென்ன வேரியண்ட்டு சார் இருக்குது? ஓகே சார், மொத்தம் 3 வேரியண்ட் இருக்குது சார். அலாய் வீலு, சீட் மெட்டலு, ப்ளஸர் ப்ளஸ் பிளாட்டினம்ங்கிற 3 வேரியண்ட். சார் அடுத்து வந்து ஹீரோ ப்ளஸர் ப்ளஸ் அலாய் வீலுக்கும் இதில் ஹீரோவிலே வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸரில் பிளாட்டினா மாடல் இருக்குது. அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு சார்? ப்ளஸர் ப்ளஸ்லேயே ப்ளஸர் ப்ளஸ் பிளாட்டினம் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் எடிஷனை கொண்டு வந்திருக்காங்க சார். ஓகேங்களா. அதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் சார். ப்ளஸர் ப்ளஸ் பிளாட்டினமில் ஒரே கலர் தான் சார் வரும், பிளாக் வித் ப்ரௌன் சார். இதில் வந்துட்டு என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த மிரர் வந்துட்டு நமக்கு சில்வர் கோட்டிங்கில் கொடுத்துருக்காங்க சார். இந்த சைடில் வந்துட்டு வண்டியோட ஸ்டைலிஷ்காக கொடுத்துருக்காங்க. இது எதுக்காண்டி கொடுத்துருக்காங்கன்னா வைப்ரேஷனை வந்துட்டு கம்மி பண்ணும் சார், ரெடியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளாட்ஃபார்ம் வந்துட்டு ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த யூட்டிலிட்டி பாக்ஸு, இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாமே ப்ரௌன் வித் சீட்டையுமே பார்த்தீங்கன்னா ப்ரௌன் வித் பிளாக்கில் கொடுத்துருக்காங்க. இது வண்டியோட ஸ்டைலிஷுக்காக கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சைலன்சர் கவர் வந்துட்டு நமக்கு சில்வர் கோட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. அந்த பின்னாடி வந்துட்டு இந்த பேக் ரெஸ்ட்டு வந்துட்டு நமக்கு அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க சார்.
இது பில்லியன் ரைடருக்கு சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் யூஎஸ்பி இருக்கா சார்? இதில் யூஎஸ்பி கேபிள் இருக்குது சார், அதை யூஸ் பண்ணி நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். மற்றபடி எல்லாமே சேம் தான் சார். ஸோ இப்போ 3 வெஹிக்கிளுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ ப்ளஸரில் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே ஆப்ஷன்ஸும் நல்லா இருக்குது. ஸோ ரேட் அப்படின்றதான் ரொம்ப முக்கியமாக எல்லாருமே கவனிப்போம். சார் என்ன ப்ரைஸில் சார் ரேட் வந்து ஸ்டார்ட் ஆகுது? எக்ஸோரூம் ப்ரைஸ் வந்துட்டு 56,950 நமக்கு ஸ்டார்ட் ஆகுது சார். பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வண்டியை வாங்கிக்கலாம். ப்ளஸ் வந்துட்டு அடிஷ்னலாக நமக்கு 5 வருஷம் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. டூ வீலர் இண்டஸ்ட்ரியிலே வந்துட்டு ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் வாரண்ட்டி நம்மளுடைய ஹீரோ கம்பெனி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக 5 ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. பண்ணிக்கலாம் சார். இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ மோட்டார்ஸ் இருக்கக்கூடிய ப்ளஸர் ப்ளஸ் மாடலை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹீரோவில் இருக்கக்கூடிய டூ வீலர் எல்லாமே அடுத்தடுத்த மாடல் என்னென்ன இருக்குது அப்படின்றது இந்த BS6 அப்டேட் ஆகி வந்திருக்கு. ஸோ அடுத்தடுத்த மாடலை நம்ம மேகம் டிவியில் வந்து தெரிஞ்சுக்கலாம். இதே போல் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோ வந்து நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், டாடா, பாய் பாய்.